That is why we want to do so as fast as possible. As Netanyahu spoke, scores of delegates walked out of the UN General Assembly. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul uqdatam min lisani yafqahu qawli. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சமீபத்தில் பாலஸ்தீனத்தை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நிறைய பேர் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதாவது நான் முஸ்லீம்ஸ் வந்து நிறைய ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இந்த மாதிரி பாலஸ்தீனியர்கள் இப்படி கொத்து கொத்தாக கொல்லப்படுறாங்களே, இப்போது நீங்கள் இஸ்ரேல் மேலே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இவங்க மேலே தான் குறைன்னு, அப்போ உங்கள் அல்லாஹ் எங்கே போனார்? அல்லாஹ் வந்து உடனே காப்பாற்ற வேண்டியது தானே? ஏன் இந்த மாதிரி அப்பாவி மக்களை வந்து அல்லாஹ் வந்து இந்த மாதிரி கஷ்டத்துக்கு உள்ளாக்கிட்டு இருக்கிறாரு? இது வந்து நீங்கள் இஸ்ரேலை குறை சொல்லக்கூடாது, இது அல்லாஹ் மேலே தான் குறை அப்படின்னு சொல்லி அவங்களோட சைட்லேருந்து நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நம்மளுடைய மார்க்கத்தில் இருக்கவங்களுக்குமே சில பேருக்கு என்ன தோணுன்னா, பாலஸ்தீன மக்கள் இவ்வளோ நல்லவங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நியாயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும்னு தெரியலையே, ஏன் அல்லாஹ்வுடைய உதவி அவங்களுக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம மக்களே நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது. ஸோ இன்ஷா அல்லாஹ் இதில் 2 பேருக்கான சந்தேகத்தையும் நம்ம தெளிவுபடுத்துவோம். இப்போ என்னென்னா, முதல்ல மாற்று மத சகோதரர்களுக்கான அந்த சந்தேகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ நீங்கள் கேட்குறீங்க, அதாவது பாலஸ்தீன மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு உங்கள் அல்லாஹ் தான் காரணம், இஸ்ரேலை குறை சொல்லாதீங்க, ஏன்னா உங்கள் அல்லாஹ் வந்து காப்பாற்றலை அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, இப்போ இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ யூதர்களை ஹிட்லரு கொத்து கொத்தாக கொன்று குவிச்சார் இல்லையா? அப்போது யூத கடவுள் எங்கே போயிருந்தது? இப்போ அல்லாஹ் எங்கே போயிருந்தாருன்னு கேட்கும் மாதிரி அங்கே யூத கடவுள் எங்கே போயிருந்தது? எத்தனையோ கிறிஸ்தவர்கள் எத்தனையோ விஷயங்கள் மூலயமா இறக்குறாங்க. ஏன் இப்போ அமெரிக்காவில் காட்டுத்தீ ஏற்பட்டது, அதில் வந்து நிறைய கிறிஸ்தவர்கள் இறந்தாங்க. அப்போ கிறிஸ்தவ கடவுள் எங்கே போயிருந்தாங்க? அதே மாதிரி இப்போ இந்து கோயில்களில் நெரிசல்கள்லையும் வேறு விஷயங்கள் மூலயமாவும் இந்துக்கள் எவ்வளோ பேர் இறக்குறாங்க. இப்போ இந்து கடவுள் எங்கே போயிருந்தாங்க? இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் மனிதர்கள் இறந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் என்னவாவாங்க, நல்லவங்க நினைக்கிறவங்க கூட இறந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லா கடவுள்களும் எங்கே போனாங்க? எத்தனையோ பூகம்பங்கள் வருது, சுனாமி, நிலநடுக்கம், இந்த மாதிரி நேச்சுரல் கலாமிட்டிஸ் வருது, அதுலேயும் மனிதர்கள் எத்தனையோ பேர் கொத்து கொத்தாக இறந்து போய்கிட்டே தான் இருக்காங்க. அப்போது எல்லா கடவுளும் எங்கே போனாங்க? எத்தனையோ கிரைம்ஸ் நடக்குது நம்ம உலகத்தில். ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் கிரைம்ஸ் நடக்குது. அது எப்படி வேணா இருக்கலாம். அது பாலியல் வன்முறைகளாக இருக்கலாம், இல்லைனா வந்து சொத்து தகராறாக இருக்கலாம், இல்லைனா வந்து கொலைகளாக இருக்கலாம். இப்படி எத்தனையோ வகையில் மனிதர்கள் கொல்லப்பட்டுக்கிட்டோ இல்லை இறக்கப்பட்டுக்கிட்டோ தான் இருக்கிறாங்க. அப்போது எல்லா கடவுளும் எங்கே போனாங்க? இந்த மாதிரி நம்ம இந்த லாஜிக்கை வச்சு, அதாவது ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது கடவுள் அங்கேருந்து நேரடியாக வந்து உதவலை அப்படின்னு நம்ம சொல்கிறதா இருந்தால் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் இல்லையா? எல்லா கடவுள்களுமே அப்போ எல்லா மனிதர்களையும் கைவிட்டுட்டார்கள் தானே நீங்கள் சொல்ல வரீங்க இல்லையா? அதனால் எப்போவுமே இந்த உலகத்தில் ஒரு மனிதர் கஷ்டப்படுறாங்க, இல்லை இறந்து போகிறாங்க, இல்லை கொல்லப்படுறாங்க அப்படின்னா உடனே கடவுள் வந்து இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று கொன்னவனை தண்டிச்சோ இல்லைனா கொல்லப்படுறவனுக்கு சப்போர்ட்டாவோ அவங்களுக்கு ஆதரவாக வேறு விஷயங்களை நிகழ்த்தியோ நடத்தணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. சரிங்களா? அதுவும் இப்போ நீங்கள் அந்த மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகம் எப்படி சீராக இயங்கும்? இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாழும்போது ஒருத்தர் கொலை பண்ணுறாங்க. இப்போ ஹிட்லர் வந்து யூதர்களை கொல்றாங்க அப்படின்னா இது யூத கடவுள் கொலை பண்ண விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை சும்மா விடுறதில்ல. ஹிட்லர் எப்படி கொல்லுவார்? இவர் ஒரு சர்வாதிகாரி, இவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராடுறோம். அந்த போராட்டம் தான் இஸ்ரேல் விஷயத்துலேயும் இந்த மாதிரி மக்களை இவங்க கொண்டு குமிச்சிக்கிட்டு இருக்காங்களே, அப்போ இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு உலகம் பூரா போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இதில் வந்து அல்லாஹ் கைவிட்டுட்டாரு, அதனால தான் இவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டு போகணுன்னா இந்த மாதிரி நடக்கிற எல்லா கொலைகளுக்குமே நம்ம இதே ஒரு காரணத்தை சொல்லி சட்டம் ஒழுங்கை நம்ம அப்படியே தள்ளி வச்சிடணும். சரிங்களா? அப்போ எந்த போலீஸ் ஸ்டேஷனோ கோர்ட்டோ இருக்கக்கூடாது, எல்லாத்துக்குமே அவங்கவுங்க கடவுள் தான் பொறுப்பு அப்படின்னு விட்டுணும். அப்படி தானே அமையும் இல்லையா? அப்போ இது ஒரு அறிவார்ந்த வாதம் கிடையாது. அதே மாதிரி இந்த உலகத்தில் எல்லாமே நல்லபடியாக தான் நடந்துக்கிட்டு இருக்கோம், கடவுள் வந்து உடனே காப்பாற்றிக்கிட்டு இருப்பார் அப்படின்னா இந்த உலகத்தில் எந்த ஹாஸ்பிட்டலும் இருக்காது இல்லையா? யாரும் இறக்க மாட்டாங்க.
யாருக்கும் எந்த அடிபடாது, யாருக்கும் எந்த கஷ்டம் வராது, அதனால் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காது, எந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, எந்த ஃபார்மசி இருக்காது, எந்த கோர்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது, உலகமே இயங்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி யோசிக்காமல் ஒரு மக்கள் அச்சுறுத்தப்பட்டுக்கிட்டு ஒடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு எதிராக யார் இருக்காங்க, யார் மேலே தப்பு இருக்குது, அவங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் கிடைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர கடவுள் கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறது ஒரு அறிவார்ந்த வாதம் கிடையாது. இப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா தெரியும், பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமான சட்டம் ஏற்றிருக்கு. ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள மற்ற சட்ட முறைகள்லாம் பார்த்தோன்னா அவங்க எஸ்கேப் ஆகிடலாம் இல்லையா, ஆயுள் தண்டனைன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா தூக்கு தண்டனைன்னுவாங்க, அதுக்கப்புறம் அதை ரத்து செஞ்சுருவாங்க, பாதியிலே அனுப்பிடுவாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான தண்டனையை வந்து பாதித்தவனுக்கு மேலே இஸ்லாம் வந்து நிறைவேற்றணும்னு சொல்லுது. இப்போ நம்ம நாட்டிலேயே நிறைய பேர் க்ரைம்ஸ் நிறைய ஆயிடுச்சு, நிறைய கொலைகள் நடக்குது அப்படிலாம் சொல்லும் போது ஜென்ரலாக நான் முஸ்லீம்ஸே சோஷியல் ஆக்டிவிஸ்டோடைய வாயிலிருந்து என்ன வரும்னா இங்கே இஸ்லாமிய சட்டம் வரணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. ஏன்னா இஸ்லாமிய சட்டங்கள் யார் பாதித்தாங்களோ அவங்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கணும்னு சொல்லுது. ஆனால் அதே இஸ்லாம் தான் சொல்லுது, இந்த உலகத்தில் உனக்கு ஒரு வேளை நீதி கிடைக்கலன்னா கவலைப்படாத, கண்டிப்பாக மறுமையில் அல்லாஹ் கிட்டே இருக்குது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், அல்லாஹ் இந்த உலகத்தில் அக்கிரமக்காரர்கள் செய்து கொண்டிருக்கும் தீமையை பற்றி பாராமுகமாக இருக்கிறான் என்று எண்ண வேண்டாம். அவன் இந்த விஷயத்தில் அவங்களுக்கான தண்டனையை தாமதப்படுத்துவது எல்லாம் அந்த மறுமை நாளைக்காக தான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ கண்டிப்பாக இந்த உலகத்தில் தாமதமாக அவங்களுக்கு வந்து நீதி கிடைச்சாலும் மறுமையில் கண்டிப்பாக அந்த மக்களுக்கான நீதி கிடைச்சிரும். ஆனால் இந்த உலகத்தில் நீதி கிடைக்கக்கூடாது அப்படின்னு இருக்கா? இல்லை, அதையும் இஸ்லாம் சொல்லலை. கண்டிப்பாக எந்த மனிதன் மற்றவங்களை பாதிக்கிறானோ அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது. அப்போ அதை தான் பேசிக்காக வச்சு நம்ம பார்க்கணும். இஸ்லாத்தில் உள்ளவங்களும் சரி, மாற்று மதத்தில் உள்ளவங்களும் சரி, நம்ம எதை பேசிக்காக வச்சு பார்க்கணும்னா இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனியர்களை அடக்கி அவங்கள அழிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இஸ்ரேலுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைகளும் கிடைக்கணும். அதே நேரத்தில் பாலஸ்தீனிய மக்கள் அவங்களுடைய இழப்பு, உயிரிழப்பு, பொருள் இழப்பு இல்லையா, எல்லா விதத்துலையும் அவங்க கஷ்டப்படுறது, அவங்களுக்கான நீதி இறைவனிடம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா இதை கொண்டு நிறைய படிப்பினைகளை மற்ற மனிதர்களுக்கு வைக்கிறான். இப்போ அல்லாஹ் நினச்சா ஒரு நிமிஷம் ஆகாது, குன் ஃபயகுன், உடனே ஆகுன்னு சொன்னால் ஆயிடப்போகுது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சூரா ஃபீல் அந்த ஆப்ரஹாம் மன்னன் காபாவை அழிக்க வரும்போது அந்த யானை படையை ஒரு சின்ன பறவைகளை கொண்டு அழித்து தகர்க்கிறான் இல்லையா. இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ உடனுக்குடனே அல்லாஹ்வால் தண்டனையை கொடுக்க முடியும். அல்லாஹ் நினச்சா உடனே வந்து கொடுத்து முடித்து பாலஸ்தீன மக்களை வந்து காப்பாற்றி மீட்டு எடுத்துருவான். இப்போ பத்ரு போர்க்காலத்தில் பார்த்தோம், அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுறான், வானவர்களை அனுப்பி அந்த மூமின்களுக்கு உதவி செய்கிறான். அப்போ அவங்க வெற்றி கொள்கிறாங்க. இந்த மாதிரி வானவர்களை அனுப்பி அல்லாஹ்வால் எல்லா விஷயங்களையும் செஞ்சிட முடியும். அல்லாஹ் நாடுனா எல்லாமே நடந்துடும். ஒரு நாளில் ஒரு நிமிஷத்தில் பாலஸ்தீனியர்களுக்கு என்னவாகும், அவங்களுக்கான நீதி கிடைச்சிரும், அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிரும். ஆனால் அவர்களை கொண்டு அல்லாஹ் தஆலா மற்றவர்களுக்கு படிப்பினைகளை ஏற்படுத்துகிறான், மற்றவர்களை சோதனைக்கு ஆளாக்குறான். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த சோதனைகள் எல்லாம் பாலஸ்தீன மக்களுக்கான சோதனைகள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அல்லாஹ் தஆலா மற்ற மனிதர்களுக்கு இதில் சோதனைகளை வச்சுருக்கான்னு சொல்கிறான். சுற்றி இருக்கவங்களுக்கான சோதனை சரிங்களா. இப்போ சுற்றி இருக்க அரபு நாடுகளை பாருங்களேன், எத்தனை பேர் நயவஞ்சகத்தனத்தோடு இருக்கிறாங்க, அவங்களுடைய சுயலாபத்துக்காக இந்த உலக ஆதாயத்துக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறத உலகத்துக்கு அல்லாஹ் தஆலா எடுத்துகிட்டு வந்து காட்டுறான். வஹன் அப்படிங்கிற ஒரு நோய் இந்த அரபு நாடுகளில் இருக்குது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, கடல்லேருந்து அடித்துட்டு வரப்போகிற நுரையளவு இருப்பீங்க, ஆனால் இந்த உலக ஆசையும் மரணத்தின் மேலே உள்ள பயமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், வஹனுங்கிற நோய் இருக்கும். அந்த நோயை கொண்டு எத்தனை ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து காமிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த அக்டோபர் 7, 2023 முன்னாடி வரைக்கும் எத்தனையோ பேர் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள், ஹமாஸ் ஒரு தீவிரவாத இயக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்கள
இந்த ஹமாஸுங்கிறது ஒரு போராளி இயக்கம், இஸ்லாமுங்கிறது தீவிரவாதத்தை போதிக்கலை அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு எல்லாம் எடுத்துக்காட்டி எப்போவுமே இஸ்லாத்துக்கு வராங்க இல்லையா அந்த மக்களை விட லட்சக்கணக்கில் மக்கள் இந்த ஒரு பாலஸ்தீனியர்களை பார்த்தே நம்மளுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். ஏன்னா மாற்று மத மக்கள் பார்க்குறாங்க எந்த ஒரு விஷயம் இந்த பாலஸ்தீனியர்களை இவ்வளோ உறுதியாக நிலைக்க வைக்குது, எந்த ஒரு விஷயத்தினால இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் அவங்க கணவனை இழக்கிறாங்க, குழந்தைகளை இழக்கிறாங்க, மனைவியை இழக்கிறாங்க, வீடை இழக்கிறாங்க, நாடை இழக்கிறாங்க, எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு நிற்கிற நிலையிலையும் அவங்கள எந்த ஒரு விஷயம் நான் சந்தோஷமாக இருக்கேன், என் இறைவன் எனக்கு நன்மையை தான் கொடுத்துருக்கான், என் இறைவன் எனக்கு போதுமானவன், எல்லா புகழும் என் இறைவனுக்கே இப்படின்ற வார்த்தையை எந்த ஒரு விஷயம் சொல்ல வைக்குது. அப்போ இந்த குரானை நம்ம படிக்கணும். இந்த ஒரு குரான் தானே இந்த திடமான மனதை, ஏன்னா ஒரு சாதாரண விஷயத்தில் இந்த உலகத்தில் வர கஷ்டத்துக்கே சூசைட் பண்ணிக்கிறாங்க மனிதர்கள். அங்கே எப்படியாப்பட்ட ஒரு உளவியலாகவும் அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, அந்த பாம் சவுண்டில் ஒரு நாளும் அவங்களால வாழ முடியாத மாதிரி, பிள்ளைங்க நாளைக்கு இறந்துடுமா அந்த புள்ள கையில் பேர் எழுதி வச்சு இதுதான் என் புள்ள வெடிச்சு கிடக்கும் போது சரி நம்ம பிள்ளையோட பாடி இதுதான் அப்படின்னாவது அவங்க தெரிஞ்சுக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த மனிதர்கள் இருக்காங்க. இதுதான் என் கணவர், இதுதான் என்னுடைய மனைவின்னு அவங்கவுங்க நெத்தியிலையும் கைகள்லையும் பேர் எழுதி வச்சுக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது கூட அந்த மனிதர்கள் இப்படி திடமான ஒரு உறுதியோட இறைவனுக்கு நன்றி சொல்ல முடியுது, எப்படி அவங்களால சூசைட் பண்ணிக்க முடியாமல் இருக்குது இல்லையா? இவ்வளோ கஷ்டத்துலேயும் எப்படி அவங்க சர்வைவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு பைத்தியம் ஆயிடுறாங்க. அங்கே யாரும் பைத்தியம் ஆகலையே, அங்கே யாரும் சூசைட் பண்ணிக்கலையே இல்லையா, யாரும் அவங்க புலம்பலையே, கடவுளை குறை சொல்லியே. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எங்கேருந்து வருது? அப்போது இந்த குரான் தான் அதை போதிக்குது இல்லையா? எல்லா விஷயங்களும் நன்மைக்கு தான், உனக்கு கண்டிப்பாக உன்னுடைய நீதி இங்கே கிடைக்கலனாலும் மறுமையில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறையை இஸ்லாம் சொல்லி கொடுத்ததுனால அந்த மக்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. அதை பார்த்து மாற்று மத மக்கள் அவங்களுக்கு மனம் கவர்ந்து இஸ்லாத்தின் பக்கம் வராங்க. எத்தனையோ யூதர்கள் கூட மனமாற்றமாகிற அளவுக்கு அந்த பாலஸ்தீனர்களுடைய ஈமானிய உறுதி இருக்குது அப்படின்னா அப்போது இதில் அல்லாஹ் தஆலா எவ்வளோ படிப்பினைகளை இந்த உலகத்துக்கு வச்சுருக்கான்னு நம்ம பார்க்கணும். எல்லாருமே இஸ்ரேல் ஒரு பெரிய சக்தி, இஸ்ரேலை யாருமே அடிச்சிக்க முடியாது, இஸ்ரேல் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இல்லையா? ஏன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் அவங்க தான் இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய நாட்டாமை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களெல்லாம் இன்னைக்கு இஸ்ரேலும் அந்த அமெரிக்காவும் அடைகிற அந்த தோல்வியை பார்த்து இல்லையா சீச்சின்னு போய் கிடக்குது. இஸ்ரேலும் அமெரிக்காவுடைய நிலைமை சீச்சின்னு போய் கிடக்குது. இன்னைக்கு 95% நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க. பாலஸ்தீனை தனி நாடு ஆக்கணும்னு சொல்றாங்க. எத்தனையோ நாடுகளில் போராட்டங்கள் நடக்குது. அங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் இருந்து போராட்டம் நடத்துறாங்களா? இல்லை, இஸ்லாமியர்கள் அல்லாத மக்கள் இருந்து பாலஸ்தீனியர்களுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. எதனால? அல்லாஹ் தஆலா ஒரு நாளைக்கு ஒரு நாள் இந்த உண்மைகளை வெளியே உலகத்துக்கு கொண்டு வரான். ஒரே நாளில் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்து முடிச்சிருந்தா இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்களா? இஸ்லாமியர்களுடைய நிலைமை என்ன, அவர்கள் எப்படி சித்தரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உண்மை வெளியே வருமா? இஸ்ரேல் எவ்வளோ நல்ல நாடுன்னு தானே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அவனுடைய கொடுமையான முகம் எல்லா மக்களுக்குமே வெளியே தெரியுது. அதுக்கு மேலே நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா வெற்றிங்கிறதுக்கு நம்ம ஒரு வரையறை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மனிதனுடைய வெற்றி அப்படிங்கிறது அவன் நல்லா நிம்மதியாக வாழ்கிறது, அவனுக்கு நல்ல ஒரு குடும்பத்தோடு இருக்கிறது, ஒரு நல்ல சொகுசான இடத்துல இருக்கிறது இல்லையா, அவன் நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கிறது, இதுதான் ஒரு மனிதனுடைய வெற்றி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இறைவன் சொல்கிற வெற்றி அது கிடையாது. சரிங்களா? இப்போ நான் சில கிளிப்ஸ் போடுறவங்களுக்காக அதை கொஞ்சம் பாருங்கள். As fast as possible. As Netanyahu spoke, scores of delegates walked out of the UN General Assembly, and others joined more than 150 other countries. The resistance of this city, Holocaust survivors, my grandparents were Holocaust survivors. இறைவன் இந்த உலகத்துல நல்லவர்களுக்கு தோல்வியை கொடுக்கலாம், இந்த உலகத்தில் கஷ்டத்தை கொடுக்கலாம், சோதனைகளை கொடுக்கலாம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் என்ன சொல்கிறான்? ஹசிபன் நாசு ஐ யுத்ரகு ஐ யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன்.
அவர்கள் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்வதனால் சொர்க்கம் போய்விடலாம் என்று நினைக்கிறார்களா? அப்போ சோதனைகள் வரும் அப்படின்னு தான் இறைவன் சொல்கிறான். ஆனால் அந்த சோதனைகளில் அல்லாஹ் கொடுக்குற வெற்றிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரியான வெற்றி கிடையாது. இப்போ இந்த வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். அதாவது பாலஸ்தீனியர்களை எந்த அளவுக்கு ஒரு பொல்லாதவங்களா மற்றவங்களுக்கு இந்த இஸ்ரேல் காட்டிக்கிட்டு இருந்ததோ, இன்னைக்கு அந்த பாலஸ்தீனியர்களுக்காக உலக நாடே போராடிக்கிட்டு இருக்கு இல்லையா? அவங்களுடைய உயிரை பணயம் வைத்து கப்பல்கள் மூலயமா அந்த பாலஸ்தீனுக்கான உதவியை நம்ம செஞ்சே ஆகணும், நீ என்னை கொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மாற்று மதத்தில் உள்ளவங்களை கூட வர வைக்கிறான் அல்லாஹ் தாலா. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னா இந்த நெத்தன்யாகுங்கிறவருடைய சப்போர்ட்டா, அவருக்கு உறுதுணையா, அவருக்கு நட்பு நாடாக இருந்தவங்க கூட அவன் பேச்சை கூட கேட்க பிடிக்காம எழுந்து வெளியே போய்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன திட்டம் போட்டாரு? இவருடைய பேச்சு அதாவது ஐநால ஒளிபரப்பாகும்போது என்ன பண்ணலாம், அதை பாலஸ்தீனில் கொண்டு போய் காசாவில் கொண்டு போய் வச்சு அந்த சவுண்டு வெளியே அந்த ஸ்பீக்கர் மூலியமாக வெளியே கேட்க வச்சு அந்த ஒரு கஷ்டத்தை, உளவியல் ஒரு தாக்கத்தை அங்கே உள்ள பாலஸ்தீனிய மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி பெரிய பெரிய ஸ்பீக்கர்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இவர் ஐநால பேசுகிற பேச்சு, பாலஸ்தீனத்துக்கு எதிராக பேசுகிற பேச்சு இவங்களுக்கு கேட்கணும், இவங்க அதனால் டென்ஷன் ஆகணும், அவங்களுக்கு இது வரணும்னு சொல்லிட்டு அந்த அவங்களுடைய பேச்சு ஒலிபெருக்கியின் மூலயமா இவங்களுடைய காதுகளை அடைத்து உளவியல் தாக்கம் ஏற்படணும்னு. ஆனால் அல்லாஹ் தஆலா இங்கே அந்த ஆளுக்கு என்ன ஏற்படுத்தினான்னா, நீ பேசுகிற பேச்சை அங்கே உள்ளவங்களே யாருமே கேட்க மாட்டாங்கடா அப்படிங்கிற ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினான். இதை விட அசிங்கம் வேணுமா? இறைவன் நல்லவங்களை சோதிப்பான், ஆனால் இந்த உலகத்தில் அசிங்கப்படுத்த மாட்டான். ஆனால் கெட்டவங்களுக்கு என்ன பண்ணுவான்? நல்லா நிறைய கொடுக்குற மாதிரி தெரியும், ரொம்ப செழிப்பாக வாழ்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அசிங்கப்படுத்துவான், கேவலப்படுத்துவான், அந்த கண்ணியத்தை கொடுக்க மாட்டான். என்னதான் இவங்க மற்றவர்களை பொல்லாதவங்களா ஆக்கி தன்னை நல்லவங்களா ஆக்கலான்னு காட்டினாலும் கண்டிப்பாக ஒரு நாள் இவங்களுடைய முகத்திரையை அல்லாஹ் தஆலா மற்றவர்களுக்கு எடுத்து காட்டியே ஆவான். சரிங்களா? இறைவன் கொடுக்குற வெற்றிங்கிறது நம்ம நினைக்கிற வெற்றி கிடையாது அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மாற்று மத நாடுகளுக்கு நடுவில் எவ்வளோ போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய அரசை எதிர்த்து எந்த அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, உயிரை கொடுத்து போராடுறாங்க. ஏன் இந்த உலகத்திலே நான் தான் பெரிய கொம்பன், என்னை யாருமே எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ற அந்த அமெரிக்க தூதரகத்து மேலேயே தாக்குதல் நடக்குது. இந்த அளவுக்கு மக்கள் எழுச்சி அடைந்து காசாக்காக போராட ஆரம்பிக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய வெற்றி, இது எவ்வளோ மகத்தான வெற்றி. அந்த காசா மக்கள் எதுவுமே சொல்லலை இல்லையா? யாருக்கிட்டையும் வெளியே நாங்கள் இப்படி நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு இஸ்ரேல் அவங்களுடைய மீடியாக்களை வச்சு கதைகளை மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி சொல்லிக்கிட்டு இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க உள்ளே இருக்காங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க இபாதத் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அல்லாவை துதிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு நாள் அவங்க ஷஹீதாகிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியே அவங்களுக்கான போராட்டத்தை அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுறான்? சுற்றி நடக்க வச்சுக்கிட்டே இருக்கிறான். இதுதான் வெற்றி. இறைவன் கண்டிப்பாக அந்த மக்களுக்கு வெற்றியை கொடுப்பான். அவங்களுடைய தியாகங்களோ அவங்களுடைய துவாக்களோ கண்டிப்பாக வீணாக போகாது. அதே மாதிரி கொஞ்ச நாளிலேயே அவங்களுக்கு அந்த வெற்றி கிடைச்சிருந்தாலும் இன்னைக்கு அந்த வெற்றியை மூலியமா, அதாவது இப்போ ஹமாஸே எடுத்துக்கலாமே, அக்டோபர் 7க்கு அப்புறமா உடனடியாக இவங்களுக்கு இந்த வெற்றி கிடைச்சாலும் அப்போ என்ன தோணும்னா, ஹமாஸ் தாக்குதல் நடத்துனாங்க அதனால தான் இஸ்ரேல் அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் அந்த நாட்கள் ரொம்ப இழுக்கப்பட 2 வருஷமாக இழுக்கப்பட பல உண்மைகள் வெளியே வருது. இன்னைக்கு இந்த ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தின் மூலியமா அந்த மக்களுக்காக அவங்க எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க எவ்வளோ நல்லவங்க. ஏன்னா அங்கேருந்து அவங்க வெளியே வர ஹாஸ்டேஜே என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு முத்தம் கொடுத்துட்டு வெளியே வராங்க, சிரித்து கை குலுக்கி அவங்கள விட்டு பிரிய மனசு இல்லாமல் வெளியே வராங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுனால தான் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள் அதிக நாள் இழுத்துட்டு போக எத்தனை பேர் இந்த அக்டோபர் 7 23வது நாளால தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு வந்தாங்களோ அவங்க கூட அப்போ அதுக்கு முன்னாடியே ஒரு வரலாறு இருக்குது. எத்தனை வருடமாக இந்த மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது பல 100 வருட கதை அப்படிங்கிறத மற்ற மனிதர்கள் படித்து என்ன பண்ணுறாங்க,
அப்போது இது அந்த அக்டோபர் 7 தொடங்கின கதை கிடையாது. இதை ஹமாஸ் ஆரம்பித்து வைக்கல. இது பல வருடமாக அவங்க சித்திரவதை பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிறைச்சாலையாக தான் காசா இருந்துக்கிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த உலகம் பூரா அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகிறான். சரி, மாற்று மதத்தவர்கள் இந்த அளவுக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இஸ்லாத்தின் பக்கம் வர அளவுக்கு இந்த ஒரு சோதனைகள் அவங்கள உள்ளாக்குது அப்படின்னும் போது நம்மளுடைய மனிதர்களுக்கு என்ன படிப்பினை இல்லையா? இவ்வளோ கஷ்டத்துலேயும் அந்த வெடி சத்தத்துலேயும் உயிரிழப்புலையும் பொருள் இழப்புலையும் பல சோதனைகளில் சாப்பாடு இல்லை இல்லையா? மற்றவர்கள் கொண்டு வந்து கொடுக்கறத கூட தடுக்கிறாங்க, அவங்கள கொல்றாங்க, கொண்டு வந்து கொடுக்குறவங்கள உதவி செய்கிறவங்கள கொல்றாங்க, அடிக்கிறாங்க. இந்த மாதிரி சோதனைகள்லையும் அந்த பாலஸ்தீன மக்கள் குரானை மனனம் செய்வதையும் குரானை விளக்கம் கொடுக்கறதையும் குரான் ஓதுறதையும் தன்னுடைய பொழுதுபோக்காக ஹாபியாக வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவங்க ஈமானை ஒரு நாளைக்கு ஒரு நாள் அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஊரில் 5 வேளை தொழுகை இல்லை, 6 வேளை தொழுகை, ஜனாசா தொழுகையும் சேர்த்து அப்படின்னு சொல்லி அதையும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க பேசுகிறாங்க. ஆனால் இங்கே உள்ள மனிதர்கள் நம்ம சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு எந்த கஷ்டமும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன கஷ்டங்களுக்கெல்லாம் இபாதத்துகள் செய்கிறதுக்கு சாக்கு சொல்லிக்கிட்டு நம்ம அதை கூட பண்ணாமல் இல்லையா, எவ்வளோ விஷயங்களில் ஒரு பொழுதுபோக்கு விஷயங்களுக்காக நம்மளுடைய நேரத்தை வீணாக்கிக்கிட்டு நம்ம இருக்கிறோம். அப்போ அந்த மனிதர்கள் மூலியமா நமக்கு படிப்பினைகளை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு அர்த்தத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதனால பாலஸ்தீன மக்களுக்கு வந்து சோதனை ஆயிடுச்சு, நம்மெல்லாம் வந்து சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. நம்ம தான் சோதனையில இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தா மட்டும்தான் அவங்களுடைய வெற்றி என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். சரிங்களா? ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க, இந்த உலகத்திலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யாரு? நபிமார்கள் தான் இல்லையா? அதுக்கடுத்து அவங்கள மாதிரி உள்ள மக்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த உலகத்துல நல்லவங்க யாரு? நபிமார்கள் தான். அவங்க தான் அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி உள்ள மக்கள் அடுத்த சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி வெற்றியை கொடுத்தானோ அதே மாதிரி அந்த மக்களுக்கும் கொடுக்க போறான். ஆனால் நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு என்ன வெற்றி கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த உலகத்துல வர எந்த பிரச்சனைகளும், அதாவது அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு எல்லா வசதிகளையும் கொடுத்து எல்லா சந்தோஷங்களையும் கொடுத்து மன நிறைவையும் கொடுத்து வச்சிருந்தா நம்ம எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவங்கள்னோ இல்லை எல்லா விதத்திலையும் கஷ்டம் இழப்பு கண்ணீர் அப்படின்னு இருக்க மக்கள்லாம் இறைவனுடைய சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவங்கனோ கிடையாது. அந்த சோதனைகளோ அந்த சந்தோஷங்களோ அல்லாஹ் கிட்ட நம்மளை எப்படி நெருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு கிடைச்ச சோதனையாக இருந்தாலும் அருளாக இருந்தாலும் அது நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். பாலஸ்தீனிய மக்கள் அவங்களுக்கு கிடைச்ச அந்த சோதனைகள் மூலயமா அல்லாஹ்வை நெருங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறாங்க. என்னுடைய இழப்பு கலிகள் எல்லாமே அல்லாஹ் கிட்ட கூலி இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க வெற்றி அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம என்ன பண்றோம்? ரொம்ப சாதாரணமா நம்மளுடைய நேரத்தை போக்கிக்கிட்டு சில மனிதர்கள், சரிங்களா, எல்லாரையும் சொல்ல வரல, அந்த மாதிரி மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன படிப்பினை கொடுக்குறான்னா, இது உங்களுக்கான சோதனை, இது வந்து உங்களுக்கு நான் கொடுத்த அருள் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் கிட்ட இருந்து கிடைக்கிற அருளுங்கிறது இறைவன் கிட்ட நம்ம எவ்வளோ நெருங்குறோமோ அதுதான் அருளை தவிர மற்றதெல்லாம் அருள். 95% நாடுகள் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இப்போ இருக்குது. அது 97 மாறும், 98 மாறும் அப்படின்னும் உலக நாடுகள் சொல்லுது. சரிங்களா? இப்போ இந்த நெத்தன்யாகுவை போர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி இந்த உலக நாடுகள் எல்லாமே சொல்லிருச்சு. இந்த மாதிரி அக்கிரமக்காரர்களை அல்லாஹ் தஆலா கேவலப்படுத்துவான், பாலஸ்தீனியர்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுப்பான். நம்மளுடைய ஒரு பொறுப்பு என்னன்னா, கண்டிப்பா இந்த மாதிரியான கஷ்டப்படுற மனிதர்களுக்காக நம்ம துவா செய்யணும். யாரெல்லாம் அவங்க கை கொடுத்து உதவ முடியுமோ அவங்களுக்கு கை கொடுத்து உதவணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், எந்த ஒரு சமுதாயமும் தன்னுடைய நிலைமையை தான் மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் அதை மாற்ற மாட்டான்னு சொல்றான். அப்ப நம்ம சமுதாயத்துல உள்ளவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம முன்னாடி நிக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனுக்காக வேண்டி முன்வர முடிவு எடுக்கணும். அப்படி அவங்க யாருமே வரலனாலும் இந்த உலகத்துல யாருமே உதவி செய்யலனாலும் அல்லாஹ் தஆலா கண்டிப்பா நினையாபுரத்துல இருந்து அவங்களுக்கு உதவி செய்வான். கண்டிப்பா பாலஸ்தீனியர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் வெற்றியை கொடுப்பான். அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த இந்த சோதனைகள்ல நாம புரிஞ்சுக்கிட்டு படிப்பினைகளை ஏற்றுக்கொண்டு நமக்கான வெற்றிக்காக நம்மளும் செயல்படணும் அப்படின்னு சொல்லி
இன்ஷா அல்லாஹ் நான் கேட்டுக்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.